எனக்கு என்னமோ உப்புலி மேலதான் சந்தேகம். யார பத்தி என்னையா பேசுறீங்க? உப்புலிய பத்தி ஊருக்கே தெரியுமியா. அவன் பத்திரம் பார்த்து தங்குமியா, பத்திரம் பார்த்து தங்கும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலயா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கோயில இருக்கிற பிரசாத சோத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? புது பொண்டாட்டி அவ கேட்கறது வாங்கி தரணும்ல. பாத்தீங்களாமா, இவன் என்ன திருடன்னு சொல்றான். நீங்க நம்புறீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுங்கம்மா. அடையாப்பா, நான் ஒரு திருடன் சொன்னேன். கோயில நீ மாத்திரம் தான் இருந்திருக்கிற. கோயில் நகையெல்லாம் காணாம போயிருக்குது. அப்புறம் ரொம்ப சந்தேகப்படாம வேற யாரும் சந்தேகப்படுறது? எங்க போய் தேடினா கிடைக்குமோ அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்குது. என்ன இது இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? பத்திரம் மாத்து தங்கம்னு சொன்னாங்களே, அந்த தங்கம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனை தட்டு விக்கிறவ அலங்கார வல்லியா வந்து நிக்கிறா. பாத்துங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏன் மரசை, இந்த நகையெல்லாம் பொண்ணு தானே? ஆமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்ப கொடுத்தாரு? நேற்று ராத்திரி 1 மணி இருக்கும். கதவை தட்டி அந்த நகைகளை கொடுத்தாரு. ஆமா, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ போட்டுக்கிற நகையெல்லாம் கோயில திருட்டு போன நகை. இதெல்லாம் திருட்டு நகையா? சாமி நகையா? ஏயா நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? நான் நகை வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? ஏதோ ஆசையா நகை போடுறியேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். எப்படி ஒரு அக்கிரமம் பண்ணிருக்கியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. திருடம் பொண்டாட்டிங்கிற பேரோட நான் எப்படி தெருவில் போவேன்? கத்தி கலட பண்ணாத. 2 பேரும் நார்மலா போடுறீங்க. கேட்டு நகையெல்லாம் என்னம்மா, திருடம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அவன் கோவில்ல சம்பளம் வாங்குறவன் இல்ல, கோவில் சொத்து. கோவிலுக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவன். கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஜீவராசிகளை தண்டிக்கிறது பாவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவனுக்கும் பொருந்தும். அவனுக்கு இது முதல் குற்றம். கோவில் நகையெல்லாம் கிடைச்சிருச்சே, அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டாம்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது. இனிமே உப்புலியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது. கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. பஞ்சாயத்து தீர்ப்பு. ஐயா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, தூக்குல போடுங்க. ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா. தீர்ப்பை மாத்துங்கயா. இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. இது பஞ்சாயத்து முடிவு. இந்த மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் திருடலமா, நான் திருடலமா, சொல்லுங்கம்மா. நான் திருடினேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யறது? நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்ட. ஊர் கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நீ கும்பிடுற அந்த உப்புலியப்பங்கிட்டே போய் முறையிடு. அவன் பாத்துக்குவான். அம்மா, என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏதோ வீடா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனும் அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாதபடி பண்ணிட்டியே. ஏண்டி அப்படி செஞ்ச? என்னையா கோச்சுக்கிற? என்ன சுத்தி இருக்கணும் போல இருக்கா? அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குமே. வாயா, வந்து ஆத்திரத்தை தீர்த்துக்க. ஊர் உலகத்துல புருஷன் குடிகாரனா, சூதாடியா, ஊதாரியா, கூத்துக்காரனா இருந்தா கூட ஒரு நல்ல பொண்ணு அவனை தன்னை பெற்றவங்கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நீ நல்ல காரியம் பண்ணிட்டமா. நல்லா
ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா. அரசாயி, நீ நீ எப்படிமா இங்க? நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நீ செஞ்சது ரொம்ப தப்புமா. என்னைக்கு ஒருத்தனுடைய தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சோ அன்னைக்கே நீ அவனோட சொத்து. கண்ணை வித்து சித்திரம் வாங்கலாமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே புருஷன் தானே. நம்ம குலத்திலே இல்லாத வழக்கப்படி நீ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. அப்பா, என்னால அப்படி நினைக்க முடியல. தான் திருடிட்டு உங்க மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அமிச்ச அந்த ஆளை என்னால மன்னிக்க முடியாது. அரசாயி, அம்மா, நடந்தது என்னவோ நடந்து போச்சுமா. அதெல்லாம் மறந்துடுமா. புள்ளிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்குமா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதாமா நியாயம். பாருமா, உங்க கல்யாணத்தை தான் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழறதையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அப்பா, இது முடிஞ்சு போன கதை, உடைஞ்சு போன கண்ணாடி, இனி ஒட்டாது.